அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு தங்களை மீண்டும் வரவேற்று மகிழ்வது உங்கள் சஞ்சய். தமிழ்நாடே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடக்குது. அண்டு மே 4 நமக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும். யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வர் அவரோட முதல்வர் பதவியை இழந்திருக்காரு. அமைச்சர்கள் அவங்களோட பதவியை இழந்திருக்காங்க. துணை முதல்வர் அவங்களோட பதவியை இழந்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அரசும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலுக்கு கீழே வந்திருக்கு. பல இடத்துல பரபரப்பாக பல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் அரசியல்வாதிகள், கவர்மெண்ட்டு செட்டப் அவங்களுடைய வேலை. ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு சிவிலியனா, ஒரு இந்திய நாட்டின் பிரஜையா, தமிழ்நாட்டின் பிரஜையா நாம் இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த சீரீஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் ஓட்டு போடுறதே இல்லை. அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனால் இப்போது நான் பேச போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் ஓட்டு போடுறோம். ஆனால் சரியானவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. சரி, அந்த சரியானவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, எதெல்லாம் தகுதியாக வச்சு இவங்க சரியானவங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வும் அவேர்னஸும் பலர்கிட்ட இருக்கிறதில்ல. நம்ம மக்கள்கிட்ட என்ன பார்த்து நம்ம ஓட்டு போடுவோம்? முன்னாடி நாள் நைட்டு கவரில் எவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய சாதிக்காரங்க யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் என் அப்பா அந்த கட்சி, என் தாத்தா அந்த கட்சி, நாங்கள் பரம்பரையாக அந்த கட்சி, அதனால் நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த கட்சியில் யார் நிற்கிறாங்கன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக போய் சின்னத்தை பார்த்து குத்துறவங்க பல பேர். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியல. எப்படி இது ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இன்னொன்று, இந்த கட்சிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, உங்களோட ஓட்டுக்கான அர்த்தம் அப்படின்னு என்ன இருக்குது? ஆல்ரெடி அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக ஓட்டு போடணும்? ஒன்று, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறது ஏதோ ஒரு நோக்கத்தின் காரணமாக, இவங்க இது எனக்கு பண்ணியிருக்காங்க, இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நானும் சொல்ல போகிறதில்ல, யாரும் சொல்லவும் போகிறதில்ல. இந்திய ஜனநாயக நாட்டில் அது உங்களுடைய தனிமனித உரிமை. ஆனால் இந்த கட்சி ஜெயிக்க போகுது, நான் போட்ட ஓட்டு ஜெயிச்ச கட்சிக்காக இருக்கணும், நான் போட்ட ஓட்டு தோத்த கட்சிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஈகோ, அந்த நம்ம ஓட்டு வீணாக போகுது அப்படிங்கிற ஈகோ, இந்த ஈகோவை வச்சுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்தை எப்படி ஓட்ட போகிறீங்க? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு அடுத்த கேட்டகரி நோட்டாவுக்கு ஓட்டு போடுறவங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது காலங்காத்தால் எந்திரிச்சு குளித்து 7 மணிக்கு போய் க்யூவில் நின்று உங்களோட பூத் ஸ்லிப்பை கசக்கி குப்பையில் போட்டு வர்றதுக்கு சமம். சரிங்களா? நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது பலருக்கிட்ட வழக்கமாக இருக்குது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நிற்கிற யாருமே சரியில்லை, எந்த கட்சியும் சரியில்லை, எந்த வேட்பாளரும் சரியில்லை, யாருமே எனக்கு எதுவும் பண்ணலை, எதுவும் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு போடுவாங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாய்ஸ் அவ்வளோதான் ஒரு ஜனநாயக நாட்டில். ஸோ இருக்கிற 4 பேர் 5 பேரில் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க? 5 பேருமே கூட்டு கலவாணிகளாகவே இருக்கட்டுமே. அந்த 5 பேரில் யாராச்சும் வருது, இவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குப்பா, இவன் நமக்கு 10 ரூபாயில் ஒரு 2 ரூபாயாச்சும் செய்வான், மீதி இருக்கிறவனுங்களாம் அந்த 2 ரூபா கூட செய்ய மாட்டானுங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் பெஸ்ட்டாக தோணுவாங்க. அந்த ஒருத்தருக்கு உங்கள் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த மாதிரி பல கட்டமாக பல விஷயங்களை வச்சு ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க. ஆனால் இதில் எந்த விஷயமே ஜாதியோ அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசோ அல்லது ஜெயிக்க போகிற கட்சி அப்படிங்கிற விஷயமோ அல்லது நோட்டா அப்படிங்கிற விஷயமோ, இந்த க்ரைட்டீரியா, இந்த தகுதியெல்லாம் ஒருத்தருக்கு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கான தகுதி இல்லை. இந்த மாதிரியான சிந்தனை நம்ம மக்களுக்கு நடுவில் ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம மக்களுக்கு சரியான தகவல் கிடைக்கிறதில்ல. சரிங்களா? இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சு இவங்க யார், இவங்க நம்ம தொகுதியில் நிற்கிறாங்க, இந்த சின்னத்தில் நிற்கிறாங்க, ஓகே இது கட்சி நல்ல கட்சி தான், ஆனால் இந்த கட்சியில் நம்ம தொகுதியில் நிற்கிறவர் கொஞ்சம் மோசமான ஆள் இப்படின்னு இன்ஃபார்ம்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறவங்க, இந்த கட்சி இத்தனை வருஷமாக என்ன பண்ணியிருக்கு, என்ன பண்ணுவாங்க, இவங்களோட கொள்கை என்ன, அது நமக்கு செட் ஆகுமா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா, நம்ம நாட்டுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற பல விஷயங்களை யோசித்து இன்ஃபார்ம்டாக ஓட் போடுற இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு
5% கூட கிடையாது. மீதி இருக்கிற 95% ஓட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சாதி அடிப்படையில் வச்சோ, காசு அடிப்படையில் வச்சோ, பொருட்கள் அடிப்படையில் வச்சோ, அல்லது பரம்பரையா அந்த கட்சி அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சோ தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். இந்த எண்ணம் மக்களிடையே மாறணும். அதுக்கு நம்ம வாக்காளர்கள் எல்லாத்தையும், ஓட்டர்ஸ் எல்லா மக்களையும் நம்ம நிச்சயமா ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸாக மாற்றணும். அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற விஷயம் தகவல், இன்ஃபர்மேஷன். ரைட்டா? ஓகே. இன்ஃபர்மேஷன் நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் இந்த சீரீஸ் அப்படிங்கிறது. அடுத்த வர 40 நாளுக்கு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட் வரைக்குமே நம்ம வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய பிரச்சனை எடுத்து, அந்த முக்கிய பிரச்சனைக்கு இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் என்ன தீர்வு பண்ணியிருக்காங்க, இல்லை தீர்வு பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அக்குவேர் ஆணிவேராக பிரித்து வைக்க போகிறோம். இந்த சேனல் அப்படிங்கிறதும் இந்த சீரீஸ் அப்படிங்கிறதும் எந்த விதமான தனி மனிதருக்கோ தனி கட்சிக்கோ சப்போர்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு தனி மனிதரையோ தனி கட்சியையோ எதிர்க்கிறதுக்கோ இந்த சேனல் நிச்சயமாக கிடையாது. ரைட்டா? ஸோ பல மற்ற யூடியூப் சேனல் இருக்கும், அதுலலாம் நிறைய தகவல் சொல்கிறாங்களே, சவுக்கு சங்கர் இருக்கா அப்படி, சாட்டை துரைமுருகன் இருக்கா அப்படி, மாரிதாஸ் இருக்கா அப்படி, இந்த மாதிரி பல ரெட்பிக்ஸ், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்கா அப்படி, இந்த மாதிரி பல ஊடகங்கள் ஏற்கனவே இருக்கே யூடியூப்பில், நான் ஏன் உன் சேனலை பார்க்கணும் அப்படின்றத கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கான பதில் தான் நம்ம எந்த தனி மனிதர்களையோ கட்சியோ சார்ந்து எடுக்கிறது இல்லை. ஆப்வியஸாக ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவன் ஓட்டு போடுறப்போ ஒரு கட்சியை நிலைப்பாடு எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடை வருங்காலத்தில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் மாற்றிக்கவும் நான் தயாராக தான் இருக்கேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தரோட தனி மனித நிலைப்பாடை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கிறது அப்படிங்கிறது தான் தப்பு. அந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கே தெரியும், மீதி இருக்கிற இப்போ நான் சொன்ன எல்லா ஊடகங்களும் அவங்களுக்கு சார்பான கட்சிகளுக்கு தான் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உண்மையாகவே களத்தில் என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, இது நினச்சா பெட்டராக பண்ணியிருக்க முடியுமா, இல்லை இது நிஜமாலுமே ப்ராக்டிக்கல் இம்பாசிபிலிட்டிஸா, இந்த மாதிரியான பல விஷயங்களை அலசி ஆராய போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும், வேலைவாய்ப்பின்மையில் ஆரம்பித்து, குழந்தைங்களுக்கான கல்வியில் ஆரம்பித்து, கஞ்சா போதை பழக்கத்தில் ஆரம்பித்து, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் ஆரம்பித்து, பெண்களுக்கான பாதுகாப்பில் ஆரம்பித்து, இலவசங்களில் ஆரம்பித்து, மாநிலத்தினுடைய கடன் வரைக்கும் எல்லாத்தையுமே அலசி ஆராய போகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக தேவை. அப்போனா தான் தினம் நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய இனிஷியேட்டிவ் மற்ற மக்களை இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிற அந்த ஒரு முயற்சி 4 பேரை போய் சேருது அப்படிங்கிற எண்ணமும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் எனக்கு அப்போ தான் வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாக்குரிமை உள்ள அனைவருக்குமே, உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கலாம், உங்களோட ஓனராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாருமே பார்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேரை இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸாக, தகவல் தெரிஞ்சு நல்ல சின்னத்தை பார்த்து ஓட்டு குத்துற மக்களாக, நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் பொறுப்பான குடிமக்களாக மாற்றுறதுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். ஏன்னா தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டுடைய அடுத்த 5 வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம். உங்களுடைய குழந்தைகள் 8வது படிச்சுட்டு இருக்கிறவங்க 12வது முடிச்சு காலேஜ் போயிருப்பாங்க. அப்போ அவங்களோட காலேஜுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த எலெக்ஷன். புரிஞ்சுதுங்களா? உங்கள் குழந்தைங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. 5 வருஷத்துக்குள்ளே அவங்க வேலைக்கு போகிறதா இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் இந்த எலெக்ஷன் தான். ஸோ அரசியலை நாம் வேணான்னு சொன்னாலும் நிச்சயமாக அரசியல் நம்மளை விடாது, அரசியல் நம்மளை வேணான்னு சொல்லாது. ஸோ அரசியலில் பங்கெடுத்து அந்த நீரோட்டத்தின் பாதையில் ஓடுறது தான் புத்திசாலித்தனம். எனக்கு ஏற்ற மாதிரி அந்த நீரோட்ட வளையம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறதோ காத்துட்டு இருக்கிறதோ மிகப்பெரிய முட்டாள்தனம். புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க.
நன்றி.